தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு புன்னைவளவன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட கைது நடவடிக்கை நேற்று அவர் மேடையில் பேசினதுக்காகன்னு தாவேகா தரப்புல சொல்றாங்க. இன்னொரு தரப்புல மூத்த பத்திரிகையாளர்களும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு கூடுகிற சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அவசர கைது நடவடிக்கைன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர்? இல்லை, அடிப்படையில் இந்த வழக்கு என்பது அவர் பேசியது, அந்த பேச்சில் நம்ம உடன்படலை. எதிர்க்க இருந்து ஒரு குரல் வருதுன்னா அரசியல் இல்லாதவங்க அல்லது யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் வேண்டாம், முதலமைச்சருடைய ஆட்சியிலே விமர்சிக்க எக்கச்சக்கமாக இருக்குது, ஏதாவது பண்ணாதானே அவங்கள பாராட்ட, நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அது வேறு விதமாக டெலிவர் செய்யப்பட்டிருக்கும். பட் அவர் பேசியது, அது பேச்சில் அடுத்து இருந்த ஸ்கிரிப்டா இல்லை அவர் பேசினதனுடையதா, அந்த டோன் அந்த டெனருங்கிறது மிக நிச்சயமாக வழக்கு பதிவு செய்வதற்கான ஒரு பிரைமா ஃபேசி இருக்கா என்று கருதத்தக்கதாகத்தான் இருக்கிறது. அதை பேச்சு அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. ஆனால் இந்த பேச்சு உடனடியாக கைது செய்து நீங்கள் அநேகமாக நைட்டு அல்லது விடிய காலையில் கொடுத்துருக்கணும். தாவேகா மகளிர் நிர்வாகிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து தஞ்சாவூர் போலீஸ் கிளம்பி எவ்வளோ வேகமாக வந்து காலையில் வீட்டுக்கு போய் கதவை தட்டிட்டாங்க பாருங்கள். இப்படியாக விமன் மீதான கேசஸில் தமிழ்நாடு காவல்துறை செயல்படுதுங்கிறது நம்ம இது வரைக்கும் பார்க்காதது. அந்த ஸ்பீடு உள்ளபடியே இருக்குன்னா வரவேற்கத்தக்கது. ஆனால் அது ஐசோலேட்டடாக தனிப்பட்ட முறையில் இந்த வழக்குக்கு மாத்திரம் இருக்கிறதா என்பது ஒரு சைடு. அப்போ இந்த அவர் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதுங்கிறது சட்டப்படி நடக்க வேண்டிய சரியானது, கைது அரசியல் உள்நோக்கம் கொண்டதுங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு என்னென்னா, நாளைக்கு பட்ஜெட் ப்ரெசன்டேஷனோட முடிஞ்சு போய்டும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு மானிய கோரிக்கைகள் தனித்தனியாக பட்ஜெட்டின் மீதான விவாதங்கள்லாம் இருக்கும். எதிர்க்கட்சி தலைவர் பெரும்பாலும் கடைசியாகத்தான் முதலமைச்சருக்கு முன்பாக பேசுகிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் முதலமைச்சர் உரையுமே இல்லாமல் இவரே அதுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் நிதியமைச்சரை கூட பேசலாம். பட் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப லாஸ்டில் தான் இருக்குது. நீங்கள் இந்த வழக்குக்கு குறிப்பாக ஒரு பேச்சு என்பதற்காக கைது அப்படிங்கிறது நீங்கள் அதுக்கு மேலே இருக்குன்னா டிஃபமேஷனை ஃபைல் பண்ணி மூவ் பண்ணுறது தான் சரியானதே தவிர இது ஏற்கத்தக்கதில்லை. இது சட்டப்படியும் இந்த கைதுங்கிறது மிகப்பெரிய பிளண்டராக நிற்கும், அரசியல் ரீதியிலாகவும் இது மிகப்பெரிய பிளண்டராக நிற்கும். உதயநிதி ஸ்டாலின் பட்ஜெட் கூட்டத்தொடருடைய அந்த நிறைவு 2 நாட்கள் அங்கே தான் பேசுகிற மாதிரி இருக்கும். மேபி மானிய கோரிக்கைகள் இங்கே முன்னாள் அமைச்சர்கள் இருந்தால் அதே துறை சார்ந்த, இப்போ உதாரணத்துக்கு இளைஞர் இல்லை விளையாட்டு துறை வருது அப்படின்னா இந்த பக்கம் விளையாட்டுத்துறை சார்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூட பேச முடியும். போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை நடக்கும்போது முன்னாள் அமைச்சருங்கிற மாதிரி சிவசங்கர் எழுந்து கேட்டார்னா அமைச்சர் தமிழன் பார்த்திபன் பதில் சொல்ல போகிறாரு. அப்போ அது இன்னும் இன்டென்ஸாக அந்த துறைக்குள்ளே போகும். குறிப்பாக பின் பாயிண்டடாக கேள்விகளை கேட்பாங்க. இந்த விவாதத்தை நோக்கி அது நகர்ந்துடும். தாவேகா அரசு ஏறத்தாழ கடந்த 10 நாட்களாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு விவாதத்துக்கு கூட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்களை அவங்க அனுப்பலை. ஏன்னா அவங்கள நோக்கி பல கேள்விகள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் அவங்கக்கிட்ட இருக்கானா இல்லை. இவ்வளவு சிக்கல்கள், நெருக்கடிகள், குழப்பங்கள் வந்தது காரணத்தினால கம்ப்ளீட்டாக டைவெர்ட் பண்ணுவதற்காக இன்றைக்கி கடைசியாக அதுக்கு வந்திருக்காங்களா. ஏன்னா அவங்க பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக யாராவது ஒரு முன்னாள் அமைச்சரை கைது செய்து விட்டால் பார்ட்டி ஃபண்டுங்கிறத நம்ம பேசிக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் கைதுங்கிறத அதை அட்டைன் பண்ண முடியல. சரி, வேற ஒரு கைது வரட்டுங்கிற தேட்ரிக்ஸாக இன்றைக்கு இதை எடுத்திருக்கிறார்களா. நீதிபதி 12 மணி வரைக்கும் நீங்கள் கைது வேண்டாம்னு சொன்ன பிறகும் காவல்துறை அவரை செக்யூர் பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அவர் கைது வேண்டாம் தான், நாங்கள் விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறோன்னு அவங்க விளக்கம் கூட அதுக்கு கொடுக்கலாம். கொடுத்தாத நீதிமன்றம் எப்படி பார்க்க போகிறது? நோ கொயசிவ் ஆக்ஷனுங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக, இல்லை இன்ட்ராகேஷன் வேண்டாம் அல்லது எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் ஹோல்டு பண்ணுங்கன்னாராங்கிறது நமக்கு அடுத்து. ஏன்னா இப்போ 12 மணி ஆகும்போது ஆன பிறகு அடுத்து 2 தரப்புலையும் நகர்ந்துருவாங்கல்ல. இது அந்த வகையில் போகும். இது எப்படி பார்த்தாலும் சரி, இது கைது என்பது ஏற்கத்தக்கது அல்ல. கைது இதற்கு தேவையா அப்படின்னா உடனடியாக அப்படி கைது தேவைப்படக்கூடிய வழக்காக கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளில் இருக்க பிரசிடென்ட்ஸும் அதை நமக்கு சொல்லலை. அப்போ இதை நோக்கி தான் அது நகருது. ரொம்ப ஒரு சிக்கலான பிரச்சனையாக, அரசியல் பிரச்சனையாக இது நகர்கிறது. இதற்கு பிறகு 2 தரப்பிலும் ஆளுந்தரப்பு எதிர் தரப்புன்னு அரசியல் சண்டையாக போயிடுமே தவிர பொதுவில் இல்லை ஓவராலாக இது ஒரு சிஸ்டமிக் இஷ்யூவாக அரசியல்வாதிகள் அவங்க பெண்கள் மீதான பார்வை இதை நோக்கி உரையாடலே நிகழ்த்தப்படாமல் போய்விடும். இந்த கைது அதை டைல்யூட் பண்ணிருச்சுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த மேடையில் உதயநிதி அவர்கள் பேசின இந்த வார்த்தையை தாண்டி சில முக்கியமான ஒட்டுமொத்தமாக அந்த அமைச்சரவையே நக்கல் அடிக்கிற மாதிரி பேசியிருக்காரு. லாட்ரி வித்த அமைச்சர், பிளாக் டிக்கெட் வித்த அமைச்சர், பவுடர் இது பண்ண அமைச்சர்னு ஒட்டுமொத்தமாக அந்த கேபினெட்டை தாக்கியிருக்காரு. ஸோ இது வெளியே பெருசாக உதயநிதி இப்படிலாம் மேடையில் தைரியமாக பேசிட்டாருன்னு பெருமளவில் பேசப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை
அதை தவிர இது வரைக்கும் தாவேக்கா நீட்டு பிரச்சனை இருந்துச்சு, காவிரி பிரச்சனை, எதுக்குமே முன் வந்து நிற்காதவங்க இது ஒரு வழக்கா, இதுக்காக வந்து கைது பண்ணி அவனு போராட்டம் பண்றாங்களே அப்படின்னு அவங்க மேலே விமர்சனம் வைக்கிறாங்க. இதெல்லாம் உதயநிதி பேசின மற்ற வாதங்களை டைல்யூட் பண்றதுக்காக பண்றதா? இல்லை, அடிப்படையில் 2 விஷயம் இருக்குது இதில். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் தாவேக்கா உள்நோக்கத்தோடு தான் நைட்டு போராட்டம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிலேருந்து ஒரு 2-2:30 மணிக்குள்ளே இந்த டைம் ஜோனில் வரிசை அமைச்சர்கள் எல்லாரும் அதை கண்டித்து பதிவுகள் போடக்கூடியது. அப்போ ஏறத்தாழ கைது பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய டீட்டெயில்டு டிஸ்கஷன் நடந்து தான் போராட்ட அறிவிப்புகள் மற்ற விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறது. அந்த முடிவை நோக்கி தான். ஏன்னா நீதிமன்றம் சொல்லுவது இமீடியட்டாக அங்கே பாஸ் ஆன் ஆகிருக்கும். நீங்கள் அரசு வழக்கறிஞர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணால் அவருக்கும் என்ன இந்த அரசினுடைய சட்டத்துறைக்கும் அரசினுடைய காவல்துறைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இவங்க வெவ்வேறு கண்டத்திலலாம் இல்லை. இமீடியட்டாக பாஸ் ஆன் பண்ண முடியும்னா பண்ண முடியும். இப்படியான ஒரு டியூட்டி நீங்கள் அனுப்புகிறீங்க. எந்த ஏசி போகிறாருன்னா லைவில் ஊருக்கே தெரியுமே, நீங்கள் அங்கேருந்து சொல்லி பாஸ் ஆன் பண்ண முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. பட் அதை தாண்டி அவங்க கைதுக்காக எண்ணத்தோடு தான் போயிருக்காங்கன்னும் போது அதில் எந்த விதமான அதுக்கு மேலே அதில் பொலிட்டிக்ஸ் இல்லைன்னா நம்ம சொல்லிட முடியாது. இதில் தமிழ்நாடு எனக்கு என்னென்னா நேற்றைக்கு அந்த சம்பவம் இதில் திண்டுக்கல் வேடச்சந்தூரில் ஒரு அரசு பள்ளியில் குடிநீர் தொட்டியில் மலம் வீசியிருக்கிறார்கள்ங்கிறது போயிருக்கு. ஜோதிமணி அவர்கள் அதை உறுதி பண்ணிவிட்டு நான் கலெக்டரோடவும் எஸ்பியோடையும் பேசியிருக்கேன், உரிய நடவடிக்கை எடுக்கணும், சட்டத்தின் முன்பாக நிறுத்துவோம் அப்படிலாம் அவங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் கன்ஃபார்ம்டுங்கிற நிலை தான் இப்போ இருக்கிறது. நீங்கள் இதில் தொடங்கி நேற்றைக்கு பேசிய காவிரி விவகாரத்திலேருந்து தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமையிலேருந்து இப்போ நாளைக்கு பட்ஜெட்டு நீங்கள் திரும்ப வந்து நிற்கிறது டாஸ்மாகில் நிற்பாங்க, இல்லை பார்ட்டி ஃபண்டில் நிற்பாங்களே தவிர மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி பங்கீடுங்கிறதுலேருந்து ஒரு முக்கியமான ஏரியா இருக்கே அதை டச் பண்ணாமலே தான் நாளைக்கு நீங்கள் முழுசாக பட்ஜெட்டில் பார்க்க போகிறீங்க. நாளைக்கு இப்போ இது ஒரு ட்ராப்பாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நாளைக்கு சட்டமன்றத்தில் தொடங்கி பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுக்க இந்த கைது நடவடிக்கை கேட்டு அதை பற்றி பேசி அதை விவாதமாக்கி அதை பாயிலிங்கு கொண்டு போயிட்டு பட்ஜெட்டின் மீதான நிறை குறைகள் இல்லை அரசின் மீதான விமர்சனங்கள் இதை வைக்க விடாமல் செய்கிறதுக்கான ஒரு ட்ரிகரிங்காக ட்ராப்பாக அதை ஏன்னா யாராவது ஒரு அதிகாரி இந்த கேஸில் கைது பண்ணி வெளியவே வர முடியாமல் பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுக்க உள்ளே வச்சிடலான்னு சொல்லியிருக்காங்கன்னா மிக நிச்சயமாக முதலமைச்சர்கிட்ட பெரிய பொய்யை சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் ரொம்ப அடிப்படையான சட்ட விஷயங்கள் தெரிந்தவர்களுமே கூட அதை நகர்த்த மாட்டாங்க. அப்படியே நீங்கள் பண்ணாலும் இங்கே ரிமாண்டுக்கு அலோவ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு விசாரணை நீதிமன்றமே இதுக்கு ரிமாண்ட் பண்ணுவாங்களாங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் மார்க்கண்டேயன் பேசியதாச்சும் எலும்புகளை உடைப்போம் அப்படிங்கிற இடத்துல வரக்கூடியது வெளிப்படையான கொலை மிரட்டல். இங்கே இவர் நேம சொல்லலை. நான் ஏன் நேம சொல்லலைங்கிறேன்னா நேம சொல்லாமல் அவர் சொன்னதுக்கு முதலே தான் கண்டிச்சிட்டுமே அப்புறம் நேம சொல்லலைன்னா அதெல்லாம் வழக்கில் அங்கே விவாதிக்கப்படும். அவர் ஸ்கிரிப்டினுடைய ஃப்ளோவில் போனார், அந்த இது அவர் மீன் பண்ண வந்தது வேறன்னு இவங்களால் வழக்கறிஞர்கள் அதெல்லாம் எல்லா பக்கமும் கம்பு சுற்றி அதை ஒன்றும் இல்லாமல் கூட அந்த கேஸை உடச்சிட்டு வெளில வந்துடுவாங்க. அந்த பாசிபிலிட்டி இருக்கும்போது இது இமீடியட்டாக போகுதுன்னா வேறு ஏதோ பெரிய விடயங்களிலிருந்து கம்ப்ளீட்டாக டைவெர்ட் பண்ணுவதற்கான தேட்ரிக்ஸ் நேற்றைக்கு திருப்பரங்குன்றமில் தடை கொடுக்க முடியாதுன்னு வந்திருக்கு. இதெல்லாம் ஒரே புள்ளியில் இணைச்சி பார்க்க வேண்டியிருக்கா. நீங்கள் காவிரியிலேருந்து திருப்பரங்குன்றத்துலேருந்து மற்ற விஷயங்கள் நேற்றைக்கு அந்த குடிநீர் தொட்டியில் ஸ்கூலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததுலேருந்து இது அத்தனைக்குமான பதில் இல்லாதனால இதை செஞ்சு இந்த இடத்துக்கு நகர்ந்துருக்கிறார்களாங்கிறதுக்கு நீதிமன்றம் அதை ஜஸ்ட் லைக் தட்லாம் அவ்வளோ கேஷுவலாக விட்டுற மாட்டாங்கங்கிறதையும் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு டவுட் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னே சட்டமன்றத்துக்குள்ள நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் போகலை, தோத்துட்டாரு அப்படிங்கிற காரணம் அதை சட்டமன்றத்தில் பர்சனல் அட்டாக்காக கிண்டல் பண்ணுற மாதிரி அப்பாவை காணும் அப்படின்னு பேசியிருந்தார் விஜய். இப்போ நான் ஒருவேளை இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது அரசியல் இது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, இல்லை நாளைக்கு சட்டமன்றத்துக்கு உதயநிதி அவர்கள் போகலைன்னா அப்பாவையும் காணும் இப்போ பையனையும் காணும் அப்படின்னு ஏதாவது சீன் கிரியேட் பண்ண பார்க்குறாரா நம்ம முதலமைச்சர்? இல்லை, அப்படியான ரீல்ஸ் பிளான் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது, இருக்குன்னு ஊர்ஜிதப்படுத்தாமலும் சொல்ல முடியாது, இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை என்று வேணால் சொல்லிக் கொள்ளலாம். ஏன்னா இங்கே முழுக்க தேட்ரிக்ஸாக பஞ்ச் டயலாகாக அதுதான் கர்நாடகா போயிருந்தால் நம்ம கலோக்கியலாக சொன்னாங்கல்ல, கில்லி படத்தில் ஒரு பாண்டு சார் சொல்கிற மாதிரி தான் இவனை மட்டும் கர்நாடகாவுக்கு அனுப்புனா காவிரியை கையோடு கூட்டிகிட்டு வந்துடுவான் சாருங்கிறதுக்கு போடுவதற்கு தான் அது செய்யப்பட்டதான்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த லெவலில் மேபி அதை நம்ம அப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னா இது ஒரு பொலிட்டிக்கல் தேட்ரிக்ஸ் இந்த கைதுங்கிறது. இதை வச்சு அவங்களுக்கு எவ்வளோ பொலிட்டிக்கல் தேட்ரிக்ஸ் பண்ண முடியும்னு திமுக செய்யும். ஸோ இப்போ இந்த என்டையர் டிபேட்டு இப்போ எல்லாரும் இப்போ தான் சிலர் வந்து பேசியதை கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கைதே முடிஞ்சு போச்சு, அதற்கான கண்டனங்கள் வருதா? அதாவது கடந்த காலத்தில் இப்படி நிகழ்த்தப்பட்ட கைதுகள் அவர்களோடு இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சில்லிங் மெசேஜ் அனுப்பி அதற்கு பிறகு சுமூகமின்மை, உதாரணத்துக்கு 2001 கலைஞர் கைது, அன்றைய ஜெயலலிதா அம்மாவோட அந்த தேர்தலில் கூட நின்ற அத்தனை பேரையுமே அவருக்கு எதிராக திருப்பியதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது.
ஸோ இது அப்படி எதுவும் நகரப்போதா? இன்றைக்கு இமீடியட்டாக மென்ஷனிங் வந்துருச்சு. நம்ம அது பேசி முடிச்சு வர்றதுக்குள்ளே கூட ஜட்ஜிக்கிட்ட போகலாம், அவர் என்ன பார்வை பார்க்கிறாரு, இப்படியான பல விஷயங்கள் இருக்கும், பார்ப்போம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய கொதிக்கல்லனை தெரிஞ்சே தான் தாவேக்கா செய்திருக்கிறது. ஆனால் எதற்காக அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு கால போக்கில் தான் தெரிய வரும். கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ விஜய் அவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை 12 மணி வரைக்கும் கைது பண்ணக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொன்னதை மீறி கைது பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டுன்னு விஜய் அவர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ண முடியுமா? காவல்துறை தலைவர் வரைக்கும் தான் அதை கொண்டு போகலாம் அதிகபட்சம், இல்லை உள்துறை செயலாளர் வரைக்கும் கொண்டு போகலாம். முதலமைச்சர் மேலே அப்படி நகர்த்த முடியாதுங்கிறது தான் பொலிட்டிக்கல் ப்ராசஸில். ஏன்னா அவர் சொன்னது அரசு வழக்கறிஞருக்கு, வழக்கறிஞர் அது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தான் கம்யூனிகேட் பண்ணணும். அதிகபட்சம் இதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் தான் அதுக்கு போகலாமே தவிர அப்படி கண்டெம்ட்டுங்கிறது நேரடியாக முதலமைச்சர் மேலே இருக்க முடியாது. பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்கு போகும். முதலமைச்சர் சொல்லித்தான் கைது நடந்ததுங்கிறது நடத்துவாங்க, பதிலுக்கு அவங்க பேசுவாங்க, இந்த வாதம் அப்படியே நடக்கும். ஓகே தோழர், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப மிக்க நன்றி. நன்றி.